ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இவளோட பேரு சானியா. இப்ப சானியா பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல நடக்கிற பிசிக்கல் டெஸ்டுக்காக கலந்துட்டு இருக்க. அந்த இடத்துல டாக்டர் பாத்தீங்கன்னா, சானியா நீ பிரெக்னெண்டா இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல? உன்னோட இந்த காலேஜோட பேரை கேட்டு போயிடுச்சுன்னு சொல்ல, டாக்டர் நல்லா பாருங்க, நான் பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த ரிப்போர்ட் கன்ஃபார்மா தான் சொல்லுது நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு. இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போய் தலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கூட நான் உங்களோட பொண்ணு தானே, ஏன் என்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுடின்னு அவ கையில வச்சிருக்க காடை புடுங்கிட்டு இவ்வளவு புடிச்சு தள்ளி விட, கரெக்டா இவ ஒரு காருக்கு முன்னாடி போய் விழுந்துடுறா. பார்த்தா அந்த கார்ல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா, அதுவும் நம்ம காருக்கு முன்னாடி. இருங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு காரோட டிரைவர் ஓடி வந்து வேகமா சானியாவை தூக்குறான். நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன், என்னோட டியூஷன் ஃபீஸ புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சார் அந்த பொண்ணோட டியூஷன் ஃபீஸை யாரோ புடுங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவனோட கார்டை கொடுத்து, இந்தா இதை கொடுத்து அந்த பொண்ணை எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன திடீர்னு உங்களோட கார்டை கொடுத்துட்டீங்க, அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா பணம் எடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல, இவனும் அவனோட கார்டை கொடுக்குறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த காசை நான் திரும்ப கொடுத்துருவேன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் கொடுத்த அட்ரஸ்க்கு தான் வரா. இப்ப அந்த அட்ரஸ்க்கு வந்து நான் ஷீய பாக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓ ஷீ தான் உன்னை இங்க அனுப்புனாரா, உள்ளவா உள்ளவா, ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்ல, என்னது 800 ரூபாயா, என்ன வேலைன்னு கேட்க, வேலைக்காரி வேலை தான் சீக்கிரவான்னு சொல்ல, என்னால அத நம்பவே முடியல. அவர்கிட்ட காசு குடுக்கலான்னு வந்தா, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு இவ சந்தோஷமா உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப அந்த என் பேரனோட வாரிசு உங்கள்ல யாரோட வயித்துல வேணாலும் வளரலான்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அப்படின்னா நாங்கெல்லாம் வேலைக்காரங்க கிடையாதா? எதுக்கு குழந்தை பெத்துக்க சொல்றாங்க? ஒண்ணும் புரியலைன்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அங்க பாருங்க பாஸ் வந்துட்டாருன்னு சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்தோம்னா பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருடா உனக்காக கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுங்கள கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதுல யாரையாவது ஒரு பொண்ண செலக்ட் பண்ணுன்னு சொல்ல, பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்ல. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்ல, இங்க பாருடா இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு. இதுவரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, எந்த பொண்ணு கூடயும் டேட்டிங்கும் பண்ணல. இப்படியே போயிட்டு இருந்தா நீ ஒன்னத்துக்கும் ஆக மாட்டேன்னு இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஒழுங்கா ஏதாவது ஒரு பொண்ண செலக்ட் பண்றியா? இல்ல நான் வீட்ட விட்டு போகவான்னு சொல்ல, பாட்டி பாட்டி வேண்டாம் விடுங்க நானே செலக்ட் பண்றேன்னு ஹீரோ அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாரையும் பாக்குறான். இப்ப அதுல பார்த்தா ஒண்ணு கூட சரியில்ல. எல்லாம் ஒரு மார்க்கமாவே திரியறாளுங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கடைசியா அவன் ஹீரோயின பாக்குறான். அவள பார்த்த உடனே அன்னைக்கு அவ ரோட்டு முன்னாடி விழுந்து கிடப்பா இல்லையா? அது ஞாபகம் வந்த உடனே இந்த பொண்ண நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை இவருக்கு பர்சனலா வேலைக்காரியா இருக்கிறதுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காரோ, அப்படின்னா சம்பளமும் அதிகமா இருக்குமே அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ சார்ன்னு இவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ நல்லபடியா வேலை செய்யணும். என் பேரன் இனிமே உன் கையிலன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. அவர நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ கூட வந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "யாருடி நீ? உன்ன நாங்க பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்ல, "நான் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ன்னு" ஹீரோயின் சொல்றா. இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அரைஞ்சுட்டு, "அவர மயக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தியா? நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ ஈஸியா வந்து தட்டிட்டு போயிட்டேன்னு" ஹீரோயின புல்லி பண்ணி அவ மேல தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும் நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, "ஏன் இப்படி புல்லி பண்றீங்கன்னு" கேட்க, இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபியான்சியா வரணுன்றதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு வந்தோம் தெரியுமா? ஆனா இந்த பொண்ணு இவ்ளோ ஈஸியா உங்க கிட்ட க்ளோஸ் ஆவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கன்னு" ஹீரோ அவங்க எல்லாரையும் தொரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால சுத்தமா முடியல. இத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு போக, இந்த சைடு பாட்டி இதெல்லாம் பார்த்து செம ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க நெனச்ச மாரியே அவருக்கு அந்த சானியாவ தான் புடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க. அவ தான் இந்த வீட்டோட மருமகளா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டே நான் அவனுக்கு ஒரு பிரிப்பரேஷன் வைக்கிறேன்னு பாட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. வீட்டோட வேலைக்காரி லேடி பாத்தீங்கன்னா, "இந்தாம்மா இந்த சூப் எடுத்துட்டு போய் பாஸ் கிட்ட குடுத்துட்டு வந்துருன்னு" சொல்ல, இவளும் அந்த சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோக்கு ஆல்ரெடி பாட்டி ட்ரக்ஸ் கலந்து குடுத்துட்டாங்க. அந்த ட்ரக்ஸ கலந்த உடனே இவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு கட்டி புடிச்சிட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு பெட்ல தள்ளி, அவ கூட ஒண்ணா இருக்கலாம்னு இவன் சட்டைய கழட்டிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க வேலைக்காரியா தான் வந்திருக்கேன். என்ன விக்கிறதுக்காக வரலன்னு" சொல்ல, "சும்மா நடிச்சிட்டு இருக்காத. பாட்டி எதுக்காக உன்ன கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டாயப்படுத்தி அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான்.
இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, "நான் வேலைக்காக வந்தா என் வாழ்க்கையே அவன் நாசமாக்கிட்டானே! கண்டிப்பா இவன்லாம் உருப்படவே மாட்டான்னு" ஹீரோவ திட்டிட்டு, இப்ப அவன் என்ன யோசிக்கிறான்னா, "இதுக்கப்புறம் என்னங்க டாக்டர் ப்ளீஸ் இந்த ரிசல்ட் வெளிய போகாம பார்த்துக்கங்க. இல்லன்னா என்னோட படிப்பே கெட்டு போயிரும்னு" இவ கெஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "இனிமே நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய போன்னு" சொல்ல, அவ முட்டிக்கால் போட்டு, "ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்கிறேன். என்ன வெளிய அனுப்பிச்சிடாதீங்கன்னு" கெஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் இவள பத்தி தப்பா பேசிட்டு, "உன்ன மாரி பொண்ணெல்லாம் இங்க படிக்க கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லதுன்னு" இவள அங்க இருந்து போக சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்க. இப்ப அதுல நெறைய பேர் இவள போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா பாருங்க. அதுவும் இந்த காலேஜ்ல படிக்கிறா. இவள வெளிய தொரத்தியே ஆகணும்னு ஹீரோயின புடிச்சு கீழ தள்ள, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து புடிச்சிடுறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ தான் அந்த இடத்துல புரொஃபசரா இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, இந்த குழந்தை இருக்க விஷயம் இவருக்கு தெரியாம இருக்கறதா நல்லதுன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கிறான். இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. அவளோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இவள முதல்ல காலேஜ விட்டே தொரத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அந்த ரிப்போர்ட்ட வாங்கி பாக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, என் கூட வா செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவளோட வயித்துல ஸ்கேன் பண்ணி செக்அப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், குழந்தை நல்லபடியா இருக்கு. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரோட்ல இருந்த. அதுக்கப்புறம் உனக்கு ரூ. 30,000 காசு குடுத்து டியூஷன் ஃபீஸ் வேணும்னு சொன்னேன். 2வது டைம் பார்க்கும்போது என் வீட்டு வேலைக்காரியா இருந்த. அப்புறம் பார்த்தா என் கூட பெட்ல ஒண்ணா இருந்த. திடீர்னு காணாம போயிட்டு இப்போ உன்ன பார்க்குறேன். எதனால ஓடி போன? என் குழந்தைய சீக்ரெட்டா பெத்துக்கிட்டு என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, என்ன லூசு மாரி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு. இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீ தானடா அன்னைக்கு ஃபோர்ஸ் பண்ண. இப்ப இப்படி பேசுறியா அப்படின்னு நினைச்சுட்டு இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த குழந்தை உன்னோடது கிடையாது. உன் கூட இருந்ததுக்கு அப்புறம் நான் வெளிய போய் இன்னொரு ஆள் கூட ஒண்ணா இருந்தேன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கூட ஒண்ணா இருந்துட்டு இன்னொரு ஆள் கூட இருப்பா அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. நான் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலை இதோ அத மட்டும் பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை உனக்கு வேணுமா? இல்ல வேண்டாமான்றத நீ தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் இல்லன்னா உன்ன அடிச்சே கொன்றுவேன்னு இப்ப அவங்க அம்மா அடிக்கலான்னு வர, இது யூனிவர்சிட்டி இங்கலாம் அவள அடிக்க கூடாது. அவ ரொம்ப வீக்கா இருக்கா. வெளிய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் ஹீரோயின அங்க இருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அவங்க கூட விட்றாதீங்கன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இப்ப அவன் ஹீரோயின காப்பாத்தலான்னு போக, இன்னொரு டாக்டர் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா, அப்பா அந்த பொண்ணுக்கு நல்ல விஷயத்த கத்து தரதா கூட்டிட்டு போறாங்க. விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இப்ப இவளோட அம்மா, அப்பா அவள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோக்கு ஒரே படபடப்பா இருக்கு. என்னாச்சு எனக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட அம்மா, அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்து, "இன்னைக்கு நீ அபார்ஷன் பண்ணணும். நாளைக்கே உனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு வரதட்சணையா ரூ. 5,00,000 தராங்களான்னு" சொல்ல, "என்ன பார்த்தா உங்களுக்கு மிருகம் மாதிரி இருக்கா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மனுஷி. எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "வாடி உனக்கு அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு" இவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்துடுறான். இப்ப பாத்துட்டு வேகமா ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறான். என்னடான்னு பார்த்தா அவன் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வந்து, "சார் சானியாவ அபார்ஷன் பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, இத கேட்ட உடனே பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் அது உன்னோட குழந்தையா தான் இருக்கணும்னு" சொல்ல, "இல்ல பாட்டி அது என்னோட குழந்தை இல்லன்னு சானியாவே சொன்னான்னு" சொல்ல, "டேய் அவள பத்தி நான் ஆல்ரெடி எல்லா இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிட்டேன். அது உன்னோட குழந்தை தான். அவளோட பிரைவேட் லைஃப் ரொம்ப கிளீனா இருக்கு தெரியுமா? அவ எந்த பையன் கூடயும் பேசினதில்ல. நீயும் அவளும் தான் கரெக்ட்டான ஜோடின்னு" சொல்ல, ஆனா, அவ குழந்தை பிறக்காம இருக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுருக்கலாமேன்னு சொல்ல, "டேய் அந்த மாத்திரையெல்லாம் 100% ஒர்க் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. கடவுளா பார்த்து தான் அந்த குழந்தைய குடுத்துருக்காரு. ஒழுங்கா போய் அவள காப்பாத்துடான்னு" சொல்ல, ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அப்புறம் எதுக்காக அவ இன்னைக்கு நம்ம ரூமுக்கு வந்தா? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு. பாட்டி அன்னைக்கு எதுக்காக சானியா என்னோட ரூமுக்கு வந்தா? காசு குடுத்து நீங்க தான் உள்ள வர சொன்னீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, "காசுலாம் குடுக்கலடா. ஒரு காச திருப்பி குடுக்க தான் அங்க வந்திருப்பாளா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் தான் அவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, அந்த சானியாவோட வயித்துல உள்ள குழந்தை உன்னோட குழந்தை தான். செக் பண்ணியாச்சுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் கால் பண்ண, இவனால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து, "பாஸ் சானியாவ அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயின காப்பாத்துறதுக்காக போறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, "டாக்டர் ப்ளீஸ் அபார்ஷன் பண்ணாதீங்கன்னு" சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா புடிங்கயா இவள" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல இந்த குழந்தை போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னால பிரெக்னன்ட் ஆகவே முடியாதுன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. "எங்களுக்கு வரதட்சணை தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா, டாக்டர்ன்னு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, "எதுக்காகவும் பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக, இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ண எங்க கூட்டிட்டு போற? ஒழுங்கா அவள விட்டுட்டு போன்னு" சொல்ல,
இனிமே அவ உங்களோட பொண்ணு கிடையாது. எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப அந்த தம்பிக்காரன பாத்தீங்கன்னா, அம்மா அவ இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன் தெரியுமா? அவன் தங்கச்சிய கூட்டிட்டு போறான்னா நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இத கேட்டுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, வாய மூடுறா! பணம் பணம்னு அலையாம அப்படின்னு சொல்லி அவன திட்டிட்டு இருக்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாருடா இதுக்கப்புறம் இவங்கள நான் பார்க்கவே கூடாது. அம்மா, பையன் 2 பேரையும் அடிச்சு ஒரு வழியாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு போக, இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்க. பக்கத்துல பாட்டி தான் இருக்காங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு, "பாட்டி இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன பாக்குறதுக்காக தாம்மா வந்தோம்னு பாட்டி சொல்ல." இப்பவே ஹீரோவ பார்த்து, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "இந்த வார்டு பார்க்க ரொம்ப காஸ்ட்லியானது மாரி இருக்கு. இந்த வார்டுல எதுக்காக என்ன சேர்த்தீங்க? நார்மல் வார்டுலயே சேர்த்துருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? என் குடும்பத்தோட வாரிசு உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. உன்ன எப்படி நார்மல் வார்டுல சேர்ப்போம்? என் பேரனோட வாரிசாச்சுன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாட்டி இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த குழந்தை எனக்கு மட்டும் தான் சொந்தம். என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, பாட்டி, ஹீரோ 2 பேருமே விட மாட்டேங்கிறாங்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, வெளிய ரொம்ப குளிரா இருக்கு. எங்க போக பாக்குற? ஒழுங்கா அமைதியா ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இவ்ளோ படுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, அன்னைக்கு நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்கிட்ட வந்தது பணத்த குடுக்குறதுக்காக. ஆனா நான் தான் உன்கிட்ட தப்பா புரிஞ்சுகிட்டு, உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு இருக்க. என்னால அத நம்பவே முடியல. இந்த ஊர்லயே உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னு, இவ ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. "சானியா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க? என்ன நீ மன்னிச்சிடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அது வந்து ஒண்ணும் இல்லங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த குழந்தை வேண்டான்னு நினைக்கிறீங்க. இந்த குழந்தையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர் என்ன சொன்னார்ன்னா, இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரெக்னன்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. இந்த குழந்தைய நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். இந்த குழந்தைய வச்சு உங்கள பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். நானும் இந்த குழந்தைய தனியா வளர்ந்துக்குவோம். ப்ளீஸ் என்னையும் என்னோட குழந்தைய விட்டுருங்கன்னு" இவ கெஞ்சிட்டு இருக்கா. இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "எதுக்காக நீ இந்த குழந்தைய தனியா வளர்க்கணும்னு நினைக்கிற? நாங்கலாம் உனக்கு இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா மனசாட்சி இல்லாதவங்க மாரி இருக்கா? இந்த குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு. நாங்க ஏன் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லப் போறோம்? இந்த குழந்தைய பார்த்துக்க நாங்களும் ஹெல்ப் பண்றோம்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "இல்ல பாட்டி, உங்களோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த குழந்தைய காட்டி உங்களோட குடும்பத்துக்குள்ள நுழைய எனக்கு விருப்பம் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, "இந்த குழந்தையோட அப்பா இதோ நிக்கிறானே இவன் தான். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க வேண்டியது இவன் தான். என்னடா அமைதியா பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா அவகிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரும்மா, நல்லபடியா இந்த குழந்தைய பெத்துக் குடுக்குறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. மத்தபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா பாதி பிரச்சனை முடிஞ்ச மாரின்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்க சொல்ற எதையுமே இவளால நம்ப முடியல. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இவ தான் என்னோட மருமகன்னு" சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ பயந்து பின்னாடி போக, ஹீரோ மேல இடிச்சிடுறான். இப்ப ஹீரோ இவ கிட்ட போயிட்டு, "இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது செல்லம். இதெல்லாம் சாதாரண விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்ன வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அன்னைக்கு நான் பார்த்த மாரி இல்லையே" அப்படின்னு சொல்ல, "உனக்காக தாம்மா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவளுக்குன்னு பர்சனலா டாக்டர், குக்கிங்ன்னு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இவளால அது எதையுமே நம்ப முடியல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். "இந்த ரூம் தான் உன்னோட ரூம்" அப்படின்னு சொல்லி ரூம காட்ட, பார்த்தா அந்த ரூம்ல நெறைய டாய்ஸ்லாம் இருக்கு. "இந்த ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த ரூம பாட்டி அரேஞ்ச் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த ரூம நான் தான் உனக்காக அரேஞ்ச் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க் யூ பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன பாஸ்ன்னுலாம் கூப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா வேற எப்படியாவது கூப்பிடுன்னு" சொல்ல, "அப்போ மாஸ்டர்ன்னு கூப்பிடவான்னு" கேட்க, அதுவும் நல்லா இல்லன்னு சொல்றான். "வேற எப்படி கூப்பிடுறது? உங்கள பேரு சொல்லி கூப்பிடவான்னு" சொல்ல, "சரி ஓகே, பேரு சொல்லியே கூப்பிடு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் ஹீரோவ பேரு சொல்லி கூப்பிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பக்கத்துல தான் என்னோட ரூமு. எதுனாலும் என்கிட்ட தயங்காம வந்து கேளு. மறக்காம விண்டோவ க்ளோஸ் பண்ணிட்டு படுத்து தூங்குன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பயங்கரமா இடி இடிச்சிட்டு இருக்கு. அத பார்த்தவுனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. அவளுக்கு சின்ன வயசுல நடந்ததா ஞாபகம் வருது. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது, அவள தனியா ஒரு ரூம்ல போட்டு பூட்டியிருப்பாங்க. இப்ப அது எல்லாம் ஞாபகம் வந்த உடனே, "எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி இவ அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. டோர ஓப்பன் பண்ணா கரெக்ட்டா ஹீரோ தான் நிக்கிறான். இவ அவன பார்த்த உடனே இவ கட்டி பிடிச்சுட்டு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஒண்ணும் இல்ல. என்ன சின்ன குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்க? சாதாரண இடி சத்தம் தானே அப்படின்னு ஹீரோ அவள தூக்கிட்டு வரான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எனக்கு இடி மின்னல்லாம் ரொம்ப பயம். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா ரூமுக்குள்ள போட்டு கதவ சாத்திருவாங்க. அப்பலாம் அந்த சவுண்ட கேட்டாலே என் உயிரே போற மாரி இருக்கும்ன்னு சொல்ல, கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு ஹீரோவும் அவ கூட ஒண்ணா சேர்ந்து தூங்கிட்டு, அவள தூங்க வச்சுட்டு இருக்க. ஹீரோயினும் நிம்மதியா படுத்து தூங்கிடுறா. இப்ப இவன் ஹீரோயின தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்றான். இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, அவங்க அம்மா, தம்பி 2 பேரையும் 7 நாள் ஒரே ரூம்ல பூட்டி வச்சுரு. அவங்களுக்கு வெளிச்சம் கூட கிடைக்க கூடாதுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோ சட்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, இது கனவா? நினவா? என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்ல, இவ்ளோ நைட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, ஐயய்யோ! நைட்டு அவர் கூடவா தூங்கணும் அப்படின்னு, சாரிங்க. எனக்கு இடி இடிச்சா ரொம்ப பயம். நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, போதும் வாய மூடு. இன்னொரு தடவ சாரி சொல்லாத. ஓ சாரிய கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோவோட கை பிடிச்சுட்டு, நீ பிரெக்னன்ட்டா இருக்க. உன்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீயும் என் குழந்தையும் சந்தோஷமா இருந்தா தான் நானும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. உங்களால நல்ல அப்பாவா இருக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோயின் காலேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவ கூட படிக்கிற பசங்கள பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னன்ட்டா தானே இருக்கா. இவங்க அம்மா காலேஜ் விட்டு நிப்பாட்டிட்டு கூட்டிட்டு போனாங்க. வெக்கமே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கா பாரேன். கண்டிப்பா இவ கிளப்ல தான் போய் சுத்திட்டு இருக்கணும். அதனால தான் பிரெக்னன்ட் ஆயிருப்பான்னு ஹீரோயின பத்தி தப்பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, இந்த சார நான் கரெக்ட் பண்ணியே தீருவேன் பாருடி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டிட்டு இருக்க. ஹீரோவ பார்த்து அந்த கிளாஸ்ல வழியாதவங்களே இல்ல. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி வழிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு ஒரு கவர் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வைக்க, ப்ரொஃபசர் என்னது இதுன்னு ஹீரோயின் கேட்க, நீ பிரெக்னன்டா இருக்கல, உனக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும். இத சேர்த்து சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போக, இத பார்த்தவொன்ன அந்த பொண்ணுக்கு செம காண்டாயிருது. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த பொண்ணுக்கு இப்படி குடுக்குறீங்க? இவ ஒண்ணும் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, நான் உன்னோட டீச்சர். யாருக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உட்காருன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவளுங்க எல்லாம் ஹீரோயின ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. அவரு எதுக்காக உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராரு? உனக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நீ பிரெக்னன்டா இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குதே. அவரையும் செடியூஸ் பண்ணி ஏதாவது மயக்கி வச்சுட்டியா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த விஷயத்த போய் நீ அவர்கிட்டயே கேட்கலாமேன்னு ஹீரோயின் சொல்ல, அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அவளோட ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஹீரோவோட கார்ல ஏறலான்னு வர, அத யாரோ போட்டோ எடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்பவே சீட் பெல்ட்ட போட்டு விட்ட ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எதுக்காக இன்னைக்கு காலேஜ் வந்தீங்க? அதுவும் ப்ரொஃபசரா அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனாலதான் அந்த ப்ரொஃபசர ஸ்டாப் பண்ணிட்டு நான் உன்னோட காலேஜுக்கு வந்தேன்னு சொல்ல, இல்லங்க, நீங்க இப்படி என்கிட்ட க்ளோஸ் ஆகுறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என்னால அவங்க எல்லாரும் உங்கள பத்தி தப்பா பேசி சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்னால எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் உன்ன புல்லி பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நான் காலேஜுக்கு வந்தேன்னு சொல்ல, நான் இங்க வந்தது கத்துக்கிறதுக்காக. மத்தவங்க என்ன பேசினா எனக்கு என்ன? நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேனே நல்லா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு" ஹீரோயின் சொல்றா. "எது வேணும்னாலும் என்கிட்ட டைரக்ட்டா கேளு. நான் உடனே வாங்கிட்டு வரேன்னு" சொல்ல, "இந்த மாரிலாம் நீங்க என்கிட்ட க்ளோஸ் ஆகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளோட கன்னத்த பிடிச்சு கிள்ளி பாக்குறான். "என்னது இது இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு?" அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. "என்னாச்சுங்கன்னு?" ஹீரோயின் கேட்க, "இல்ல, இல்ல சும்மா தான் தொட்டு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா பண்ற? கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஆனா பன்னு மாரி தான் இருக்கு" அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி கூட தான் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "கிளாஸ்லாம் எப்ப வந்திருக்கேன்?" அப்படின்னு சொல்ல, "டேய் இந்த மட்டன் சூப்ப குட்றா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு." இவ சூப்ப கீழ துப்பிட்டு, "என்ன பாட்டி இப்படிலாம் பேசுறாங்க?" அப்படின்னு இவ ஹீரோவ பார்க்க கூடாத இடத்துல பார்த்துட்டு இருக்க. "அடியே எங்கடி பார்க்குற? உன் கண்ண சுட்டு புடுவேன் பார்த்துக்க" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ அந்த பக்கம் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பண்றத பார்த்த உடனே பாட்டிக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப குளிச்சுட்டு 2 பேரும் பிரஷ் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, இன்னைக்கு நைட் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு முழிச்சுட்டு இருக்க. ஹீரோயினோட ஃபோனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "உன்னால நான் மென்டல் ஆக போறேன்னு" சொல்ல, "அம்மா என்னாச்சு?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்ப ஹீரோ கூட தான் கார்ல போயிட்டு இருக்கா. "இங்க பாரு, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இந்த மாரி ரொம்ப எமோஷனல் ஆகாத. எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மா லைட்டா மென்டல் ஆயிட்டாங்க போல. ரூம்ல போட்டு அடைச்சு வச்சதுல. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, நான் வெளிய வரமாட்டேன். எனக்கு இருட்டு தான் வேணும்னு இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்க. அந்த டிக்கெட்டோட தம்பி வந்து, "உன்னால தான் அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அவங்க
கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டாங்க. நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படணுமான்னு கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் சட்டைய புடிச்சு இழுத்துட்டு, "ஒழுங்கா பேசுடா" அப்படின்னு சொல்ல, "உன்ன பாத்துலாம் நான் பயப்பட மாட்டேன்டா. எதுக்காக என் லைஃப்ல வந்து இப்படி பண்றீங்க 2 பேரும்? உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு" ஹீரோ மேல கைய வைக்க, ஹீரோயின் அவனோட கைய புடிச்சு முறுக்கி விட்டுடுறான். தேவையில்லாம அவர்கிட்ட பேசாதீங்க. ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட சொந்த தம்பியை நீ புலி பண்றியா? கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு இவன் சேர் எடுத்து ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். பார்த்தா அந்த சேர் ஹீரோ மேல பட்டுருது. இப்ப இத பார்த்தவன, உங்களுக்கு எதுவும் ஆகலையே நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஹீரோயின் அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா எனக்கு பணம் குடு. என் கை உடைஞ்சு போச்சு. எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும். எனக்கு 50 மில்லியன் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. எதுக்காகடா பகல் கொள்ளையா இவ்ளோ காசு கேட்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு ஹீரோயின் புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு காசு தானே வேணும்? நீ கேட்கிற காச நான் தர்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு வாங்கணும்னு" ஹீரோ அவனோட ஆளுங்கள விட்டு அவன் கன்னத்திலே அறைய வைக்க, அவனுங்களே வந்து அரைஞ்சுட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "சானியா என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதோட அந்த விஷயத்த மறந்துருங்க. இந்தா அந்த கார்ட எடுத்துட்டு உனக்கும் உன்னோட அம்மாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ட பாருன்னு" ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட முதுகுல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அவன் சேரால அடிக்கும்போது ஹீரோவோட முதுகுல காயம் பட்டிருக்கும். இப்ப அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு, "உங்களோட முதுகே சிவந்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமே சரியாயிரும். என்ன நினைச்சு நீ கவலைப்படாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சாரிங்க. என்னால தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு" ஹீரோயின் சொல்ல, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு" ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நைட் நான் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியா இருக்கா. இத பார்த்தவன ஹீரோ போகலான்னு பாக்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "என் கூடவே நீங்க ஒண்ணா தூங்கலான்னு" சொல்ல, இப்ப 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல தள்ளி தள்ளி படுத்துட்டு இருந்தாலும், போக போக 2 பேரும் ஒண்ணா கட்டி பிடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "பாத்தியா நீ ஏதோ பணக்கார கூட சுத்திட்டு இருக்க. இந்த மாரி பணக்கார பசங்க கூட சுத்தி தான் உன் வயித்துல குழந்தைய வாங்கிட்டியா? உன்னால எங்க காலேஜுக்கே அசிங்கம் தெரியுமா? ஒழுங்கா அந்த காலேஜ விட்டு போடின்னு" சொல்ல, "எதுக்காக இந்த மாரி ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்க? நீ சொல்றது எதுவும் உண்மை கிடையாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உண்மை கிடையாதா? திடீர்னு பார்த்தா காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குற. காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்க. உன் தலையில போட்டிருக்க கிளிப்பு கூட டைமண்டா இருக்கு. நீ சரியான பிச்சைக்காரின்ற விஷயம் இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். எப்படி உன்கிட்ட இவ்ளோ பணம் வந்துச்சு? யார மயக்கி இந்த காச சம்பாதிச்சேன்னு சொல்றேன்னு" ஹீரோயினோட முடிய புடிச்சுட்டு அவள புலி பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவள காலேஜ விட்டு வெளிய துரத்தியே ஆகணும்னு ஹீரோயினுக்கு எதிரா பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுடுறா. அப்படி தள்ளி விட்டதுல அவ வயித்துல அடிபட்டுருது. இப்ப அவளுங்கள பாத்தீங்கன்னா, சும்மா நடிச்சிட்டு இருக்காம எந்திரிடின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின தூக்குறான். இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே, "என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "புரொஃபசர், நீங்க எதுக்காக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்க? அவள விட்டுருங்க. அவ ரொம்ப மோசமான பொண்ணு. அவ ஏதோ பணக்கார கூட சுத்திட்டு இருக்கான்னு" சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "சானியா என்னோட ஃபியான்சி. அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோடது. இதுக்கு மேல ஏதாவது அவள பத்தின தப்பான ரூமர்ஸ்லாம் கிளப்புனீங்கன்னா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு" ஹீரோ அவங்க எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு, ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவன் இப்படி கூட்டிட்டு போன உடனே, இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணி, "மேடம், உங்களோட யானை இன்னொருத்தி மயக்கிட்டா. அவருக்கு ஃபியான்சி இருக்கான். அதுவும் என் கூட படிக்கிற பொண்ணுன்னு ஏதோ ஏத்தி விட்டுட்டு இருக்க. கவலைப்படாத, நான் திரும்ப வந்துடுறேன்னு" அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப செக் பண்ணி பாத்துட்டு, "கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நல்லபடியா இருக்காங்க. குடுத்த டேப்லெட்ட மறக்காம போட்டாங்கன்னா அதுவே போதும். ரொம்ப வீக்கா இருக்காங்க. பாத்துக்கங்கன்னு" சொல்ல, ஓகேன்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, "எனக்கு உன்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குமா" அப்படின்னு சொல்ல, பாட்டி எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்ன பாத்துக்க தான் அவர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, நீ கொஞ்ச நாளைக்கு காலேஜ் போகாம இருக்கிறது தான் நல்லது. அப்படியே நீ போகணும்னு ஆசைப்பட்டா உன் கூட பாடி கார்ட் அனுப்பி வைப்பேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இல்ல பாட்டி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எக்ஸாம் முடிஞ்ச கையோட நான் காலேஜ விட்டு நின்றலாம்னு இருக்கேன். குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் என்னோட படிப்ப கன்டின்யூ பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, "இப்பதான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. இந்த முடிவுக்கு கண்டிப்பா நானும் ஒத்துழைக்கிறேன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறானா, "எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? படிப்புனா விட்டு குடுக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாங்க. ஆனா என்ன பண்றது? குழந்தைங்களையும் நான் பார்த்தாகணும்ல. பேசாட்டுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் வேணா எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க? உன் முன்னாடி இப்படி ஒரு புரொஃபசர் இருக்கும்போது இந்த மாரி ஒரு கேள்விய நீ கேட்கலாமா? நீ வேணும்னா என்கிட்ட கெஞ்சி கேளு. நான் உனக்கு சொல்லி தரேன்னு" சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ்ங்க எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என் குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது? "அம்மாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு" சொல்லுது. "அப்படி ஹெல்ப் பண்ணலன்னா, வெளிய வந்து உங்க மூஞ்சிலே 2 உத போடுவேன்னு" சொல்லுதுன்னு சொல்ல, என் குழந்தை என்ன சொல்லுதுன்னு நானே கேட்டுக்கிறேன்னு ஹீரோ அவளோட வயித்துல காத வச்சு கேட்டுட்டு இருக்கான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எதுக்காக உன் ஹார்ட் பீட் இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே வெட்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேச, அதுல அந்த பொண்ணு தான் பேசுறா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நான் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டேன். என்ன பிக்கப் பண்றதுக்காக வான்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்க, அந்த ஃபோன் கால் வந்த உடனே ஹீரோவோட ஃபேஸே மாறி போயிருது. இப்ப இந்த வாங்கிக்கன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போனா, அந்த இடத்துல ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்த உடனே, "உன்ன பார்த்து எவ்ளோ நாளாச்சுன்னு" ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "உன்னோட சின்ன வயசு லவர் ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டாளா? எங்களால நம்பவே முடியல. இந்த பொண்ணு மட்டும் ஃபாரின் போகாம இருந்திருந்தா, இந்நேரம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இந்த தடவ நான் இங்கே தான் தங்க போறேன். மறுபடியும் ஃபாரின்க்கு போற ஐடியாவே இல்ல தெரியுமா? நான் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களோட வீட்ல தங்கிக்கலாமான்னு சொல்ல, தாராளமா தங்கிக்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஏத்தி விட, ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு. என்ன விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு சோகமா வந்துடுறா. இப்ப இவ்ளோ பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ண புடிச்சிருக்கு போலயே! நான் தான் அவரோட வாழ்க்கையில குறுக்க வந்துட்டேனா அப்படின்னு, இவ ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல இடியும் இடிச்சிட்டு இருக்க. இவ பயந்து போய் அதே இடத்துல உட்கார்ந்துடுறா. இப்ப இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இந்த பையன் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரன். இங்க இதோட சீன் கட் ஆனா, இந்த சைடு பாட்டிய தான் காட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக டானிக்லாம் ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அந்த பொண்ணு கூட வந்திருக்கான். இப்ப அவள பார்த்த உடனே, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாட்டி நான் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டேன்னு" இவ சொல்ல, பாட்டியோட முகத்துல சந்தோஷமே போயிருது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பாட்டி அவ தங்குறதுக்கு ஹோட்டல் கிடைக்கல. கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலான்னு வந்திருக்கான்னு" சொல்ல, "இது என்ன சத்திரமா வர்றவங்க போறவங்கலாம் தங்கிட்டு போறதுக்கு? போடா" அப்படின்னு பாட்டி அந்த இடத்த விட்டு அங்க போய் நிக்க, "என்னாச்சு? நான் வந்தத நினைச்சு பாட்டிக்கு சந்தோஷமா இல்லையான்னு?" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நீ என்ன இவ்ள கூட்டிட்டு வந்திருக்க? வீட்லலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னது வீட்லயா? அவ வீட்ல இல்லடா. அவ வெளிய போய் ரொம்ப நேரம் ஆகுது. உனக்கு உன் பொண்டாட்டியும், புள்ளைய பத்தி கவல இல்லாம இவ கூட சுத்திட்டு இருக்கிற. ஒழுங்கா போய் அவங்க எங்கன்னு பாருன்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு போறான். அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின அவளோட பக்கத்து வீட்டுக்கார பையன் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் இந்த பொண்ண பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. அவளோட மனசு சுத்தமா உடைஞ்சு போயிருது. ஏன்னா இவரு இந்த பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சு இழுக்கலான்னு பாக்க, இவன் கைய புடிச்சுட்டு, "நான் இவளோட பக்கத்து வீட்டுக்காரன். நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இவளோட ஹஸ்பண்ட். அவர் என் புருஷன்லாம் கிடையாது. நான் இங்க கொஞ்ச நாள் தங்கியிருப்பேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் ஏன் இப்படி பேசுறா? ஒருவேளை இந்த பையனால தான் இவ இப்படி பேசுறாளோ அப்படின்னு, இப்ப ஹீரோ ஹீரோயின இந்த பக்கம் இழுத்துட்டு, அவனோட கோட்ட குடுத்துட்டு என்ன சொல்றான்னா, "இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோடதுன்னு" சொல்ல, "சானியா நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? அவரு சொன்னது உண்மையான்னு?" கேட்க, "ஆமா இந்த விஷயத்த பத்தி நான் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன்னு." ஹிரண் இப்ப என்ன சொன்னான்னா, "நீங்க அந்த இடத்த விட்டு போங்க. என்ன கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "யார் அந்த பையன் இந்த நைட் நேரத்துல அவன் எதுக்காக உன்ன கூட்டிட்டு வரா?" அப்படின்னு சொல்லி கத்த, இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இவ இப்படி பயப்படுறத பாட்டி பார்த்த உடனே, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அவன் முன்னாடி இப்படி குரல ஒசத்தி பேசிட்டு இருக்கன்னு?" பாட்டி திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "பழைய ஃப்ரெண்ட தானே பார்க்க போயிருக்காங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம் தான். இதுக்கு எதுக்காக கோவப்படுறீங்கன்னு?" இவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப பாட்டி அந்த பொண்ண பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு இனிமேல் இந்த வீட்ல தங்கக்கூடாது. வெளிய போய் தங்கிக்கோன்னு" சொல்ல, என்னது இவங்க இங்க தங்க போறாங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ என்ன சொன்னான்னா, "ஆமா. அவ கொஞ்ச நாள் வீடு பார்த்துட்டு வெளிய போயிருவா. வீடு கிடைக்கல. அதனால இங்க தங்கிக்க போறான்னு" சொல்ல, "தாராளமா தங்கிக்கங்கன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சுட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போக, இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பொண்ணு செம காண்டாயிட்டு இருக்கா. என்னால இத நம்பவே முடியல. அந்த பொண்ணு மேல இவன் இவ்ளோ அக்கறையா இருக்கானேன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, "கெஸ்ட் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நீ அங்க போய் தங்கிக்கன்னு" சொல்ல, ஆனா யானோட ரூம் இங்க தானே இருக்குன்னு இவ சொல்ல, "அது யானோட ரூம். யானுக்கு ஃபியான்சி இருக்குன்றத மறந்து போயிட்டியா? சொல்லப்போனா அந்த பொண்ணு அவனோட பொண்டாட்டி மாதிரி. நீ கெஸ்ட் ரூம்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ரூம் மாறி வந்தனா நல்லா இருக்காதுன்னு" பாட்டி வார்ன் பண்ணிட்டு போக, இவ செம காண்டாயிட்டு நிக்கிறா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ரூம்குள்ள கூட்டிட்டு வர, "என்ன மன்னிச்சுடுங்க. ஏதோ தெரியாம பேசிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதனால வெளிய போன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது வந்து ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வெளிய போனேன். திடீர்னு மழை பெஞ்சுதா, இடி கூட இடிச்சுது" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவன் இடிக்கு பயந்து போய் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு இருந்தது தான் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்த உடனே, "என்ன மன்னிச்சுடு. நான் உன்ன பாத்துக்காம போயிட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கன்னு" இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி உன் முடியெல்லாம் ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு பாரு. போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ இவளுக்காக சூப் ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. பார்த்தா இவ அரகுர ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க, "எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு?" ஹீரோ கேட்கிறான். இப்ப அவ கிட்ட வந்துட்டு,
இல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். நம்ம 2 பேரையும் எல்லாரும் கப்பல் தான் பேசுவாங்க. அந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்க, அத பத்தி பேசி எந்த பலனும் இல்ல. ஏன்னா எனக்கு இப்ப ஃபியான்சி இருக்கா. பழச பத்தி எதுவும் பேசாத. நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ட்ரெஸ் எல்லாம் விலக்கி விட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே, எதுக்காக இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, இது என்னோட வீடு மாரி நெனச்சு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப அவ பேசிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோயின பார்க்குறா. இவ ஹீரோயின பார்த்த உடனே, இங்க தான் நிக்கிறியா? அப்படின்னு வேணும்னே இவ ஹீரோவ கட்டிப்பிடிக்க, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோயின் செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன கேட்கிறான்னா, "நீ எப்ப அவன லவ் பண்ண ஆரம்பிச்சன்னு?" கேட்க, "இல்லங்க நாங்க 2 பேரும் லவ் பண்ணல. ஆக்சிடென்ட்டா தான் இந்த குழந்தை உருவானுச்சுன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "அப்படின்னா அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ட விட்டு போயிருவியா?" நான் கூட ரொம்ப சந்தேகப்பட்டேன். எப்புட்றா இவ்ளோ பெரிய பணக்காரவங்க, உன்ன மாரி ஒரு பிச்சைக்காரி மேல இவ்ளோ கேரிங்கா இருக்காங்கன்னு. இப்பதானே அதுக்கான அர்த்தம் புரியுதுன்னு சொல்ல, "போதும் நிப்பாட்டி என்ன இன்சல்ட் பண்ற மாரி பேசாதன்னு" கிரண் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி வந்தவன அவள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோயின் படிக்கலாம் அப்படின்னு ஹீரோவோட லைப்ரரிக்கு வந்து புக் எடுத்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த புக்குக்குள்ள ஹீரோவும் அந்த பொண்ணும் ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணா எடுத்த போட்டோ தான் இருக்கு. இப்ப அந்த போட்டோக்கு பின்னாடி என் வாழ்க்கையில பிரகாசமான ஒளினா அது நீ மட்டும் தான் அப்படின்னு அவளுக்காக நெறைய காதல் கவிதை எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்க. இப்ப அது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே அவர் இந்த பொண்ண ரொம்ப காதலிக்கிறார் போலயே. நான் அப்ப அவர் கூட இருக்கணுமா, இருக்கக்கூடாதா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இவ அவளோட வயித்துல கைய வச்சுட்டு ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த பொண்ணு தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, அவ தான் ஹீரோயின் படிக்கிற புக்குக்குள்ள அது எல்லாத்தையும் எழுதி வச்சு ஹீரோவோட டேபிள்லயே வச்சிருப்பா. வேணும்னே தான் இது எல்லாமே பண்ணியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே, இந்த இடத்த விட்டு போறது தான் நல்லது. அப்படி போகணும்னா எனக்கு என் படிப்பு தான் துணையா இருக்கணும்னு, இப்ப இவ ஃபோன பாக்குறா. பார்த்தா அதுல ரூ. 600 தான் இருக்கு. காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே. அப்படின்னா நான் சம்பாதிச்சாகணும்னு, இவ ஒரு ஹோட்டலுக்கு போய் வேலை கேட்டுட்டு இருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, வெயிட்டர் வேலை தான் இருக்கு பண்றீங்களான்னு கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்க. "என்னம்மா வாந்தி எடுத்துட்டு இருக்க? முடிஞ்சா வேலை பாரு, இல்லன்னா கிளம்புன்னு" சொல்ல, "இல்ல இல்லங்க நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன்னு" இவ ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்க போயிட்டு வந்த? உன் மேல இருந்து ஃப்ரைட் சிக்கன் வாசனை வருது. வெளியில இருந்து சாப்பாடு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ரொம்ப ஹெவியா ஸ்மெல் வருதான்னு?" ஹீரோயின் கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாட்டி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப பாட்டி, ஹீரோ 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "எரும மாடு. உன் பொண்டாட்டி வீட்ல இருக்கும்போது இன்னொருத்தையும் கூட்டு வந்து வச்சுட்டு இருக்கியா? அதனால தான் அவ மூஞ்சி அப்படி போயிருக்குன்னு" சொல்ல, "நான் என்னதான் பாட்டி பண்றது? அவளும் வீட்ல தங்குறேன்னு சொல்லிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒழுங்கா போய் பொண்டாட்டி கால் அமிக்கி விடுற வழிய பாருடான்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு போறான். இந்த சைடு ஹீரோயின் குளிச்சுட்டு அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அவளோட கால வீட்ல வேலை பார்க்குறவங்க அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ நைஸா வந்து, "நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு" இவன் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்க. இவ டக்குன்னு எந்திரிச்சுறா. "இல்ல, இல்ல இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்ன விட சின்ன பொண்ணு. உன்ன பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" இவன் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்லங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இங்க பாரு செல்லம். உன் கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்ல தெரியுமா? அதனால தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகேன்னா சொல்லு 2 பேரும் ஒரு வாக்கிங் போலான்னு" சொல்ல, இவரு என்ன நினைச்சுட்டு என்கிட்ட பேசுறாரு? இவரோட மனசுல அந்த பொண்ணு தான் இருக்கா. ஆனா என்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஒருவேளை 2 பேரையும் கட்டிக்கிட்டு வாழலாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, "நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. அதே மாரி உங்களோட நாய்க்குட்டி கிடையாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" ஹீரோ சொல்ல, "நீங்க என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறீங்க. அது எல்லாமே உங்களோட குழந்தைக்காக தானே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை இவளுக்கு அந்த பையன தான் புடிச்சிருக்கோ, அந்த பையன பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. "நான் தூங்கணும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு" இவ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு நான் கால் பண்றாங்க. "நாங்க எங்க இருக்கோம்னு தெரியுமா? அந்த சானியா வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு வெளிய தான்" சொல்ல, "அவள ஒரு வழியாக்குங்கன்னு" இவ்ளோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு இவளுங்க வேணும்னே உள்ள வந்து ஹீரோயின் வச்சிருக்க ட்ரேய புடிச்சு கீழ தள்ளிட்டு, அவளுக்கு ஒரு அடிய போடுறான். "உனக்கு கண்ணு இல்லையா? என் ட்ரெஸ் எப்படி நாஸ்தி பண்ணிட்ட" அப்படின்னு சொல்ல, "நான் உங்க மேல வந்து இடிக்கல. நீங்களா தான் வந்து இடிச்சீங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உன்ன நான் சும்மா விடமாட்டேன். என் ட்ரெஸ் எவ்ளோ காஸ்ட்லியானது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் ஜூ குடும்பத்தோட பொண்ணு. என் ட்ரெஸ்ஸ நாஸ்தி பண்ணிட்டல்ல. நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொன்னான்னா, குடும்பத்தோட பவர காமிச்சு இவ்ளோ எளக்காரமா பேசி அவள பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன்ன போலீஸ்க்கு புடிச்சு குடுத்துருவேன். நீ பேசினத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, அவளுங்க அமைதியா பயந்து போய் இந்த இடத்த விட்டு போயிடுறாளுங்க. இப்ப இந்த கடையோட ஓனர் பாத்தீங்கன்னா, "ஒரு ஃபுட் டெலிவரி வந்திருக்கு. இத குடுக்குறதுக்கு வேற ஆள் இல்லன்னு" சொல்ல, "நான் போயிட்டு வரேன் பாஸ்ன்னு" ஹீரோயின் வாங்கிக்கிறா.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, நானே உன்ன கார்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு கார்ல ஏறுறான். இப்ப கார்ல ஏறுனதுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட ஹீரோ கூட என்ன நடந்துச்சு அப்படின்றத, நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்னால தான் உருவானுச்சு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவர விட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா அவரோட மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த ஃபுட்ட டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரா. பார்த்தா அது ஹாஸ்பிட்டல் தான். ஐய்யயோ! இது என் புருஷனோட ஹாஸ்பிட்டல் ஆச்சே! அவனுக்கு தெரிஞ்சா என்ன பிச்சு போட்டுருவான்னு, இப்ப அவ என்ன சொன்னான்னா, "நீங்க வெளியவே நிக்கிறீங்களா? நான் போய் ஃபுட்ட குடுத்துட்டு வரேன்னு." இவ உள்ள போய் கால் பண்ணா, கால எடுக்கவே மாட்டேங்கிறா. யாரோட வேலைடான்னு பார்த்தா, அந்த பொண்ணோட வேலை தான். இவ இப்படி கால் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ண பார்த்தீங்கன்னா, சும்மா கால் பண்ணி இங்க வந்து காசு குடுங்களான்னு பார்க்குறியான்னு சாப்பாட கீழ தள்ளி விட, அந்த சாப்பாடோட வாசனை பட்ட உடனே இவ வாமிட் பண்ணிடுறா. இத பார்த்த உடனே அவள பார்த்தீங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல்ல நெனச்சா என்ன நெனச்சேன்னு ஹீரோயின கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! அவன் இந்த பொண்ண பார்த்தா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கதுக்குள்ள, ஹீரோயின பார்த்துடுறான். இப்ப அவள பார்த்தோனே ஹீரோயின காப்பாத்தி, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப ஹீரோ அங்க உள்ள எல்லாரையும் திட்டிட்டு இருக்கான். "ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டீங்களா? இதுதான் நீங்க படிச்சு கிழிச்ச லட்சணமா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அவன் ஹீரோயின காப்பாத்தி வெளிய தூக்கிட்டு வரான். இவன் இப்படி வெளிய தூக்கிட்டு வரும்போது, அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் தான் நிக்கிறான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே ஒழுங்கா அவள இறக்கி விடுறான்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா, "ப்ளீஸ் என்ன இறக்கி விடுங்க. நானே நடந்து வரேன்னு" இவளும் இறங்கிடுறா. இப்ப அவ என்ன சொன்னான்னா, "எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு" சொல்ல, "சரி எந்த பிரச்சனைனாலும் உடனே கால் பண்ணுன்னு" அவன் ஹீரோயினோட முடியெல்லாம் விலக்கி விட்டுட்டு போக, இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு செம காண்டாயிட்டு அவள அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு இன்னைக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா, "நான் வேலைக்கு போறது உண்மதான். அந்த ஹோட்டல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க புடிக்கல. எனக்குன்னு ஃப்ரீடம் வேணும். அதுக்காக தான் நான் வேலைக்கு போறேன்னு" சொல்ல, "நீ வேலைக்கு போறது பிரச்சனை இல்ல. உன்னோட ஹெல்த் கண்டிஷன பாரு. உனக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. அத பத்தி நீ நோட் பண்ணியான்னு?" கேட்க, "ஆமா, பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் நார்மல் தானே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்ல, "இங்க பாரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இந்த வேலைக்கு பதிலா வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. சாப்பாட்டு ஸ்மெல் உனக்கு ஒத்துக்கலன்னா, அதுக்கு பதிலா வேற வேலை பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்னு" சொல்ல, "அதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது வேலை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைச்ச உடனே நானே பார்த்துக்கிறேன். உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லன்னு" ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் சரின்னு விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் தான். இப்ப அவன் ஹீரோயின கால் பண்ணி வீட்டுக்கு இன்வைட் பண்ண, இவ்ளோ ஓகேன்ட்டு அவன பார்க்கறதுக்காக கிளம்பி போறா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உள்ள வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, இத அவ கூட படிக்கிறவ ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இப்ப இவ அத ஃபோட்டோ எடுத்துட்டு, "உன்னோட உண்மையான முகத்த எல்லாருக்கும் காட்டாம விட மாட்டேன்டி" அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்ட்டி ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின்க்காக நெறைய சாப்பாடு எடுத்து வைக்கிறான். "இந்தா இத சாப்பிடு, இத சாப்பிடுன்னு" ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுட்டு இருக்க. "போதும் போதும் நிப்பாட்டுங்க. நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சீங்கன்னா, என்னால எப்படி இவ்ளோ சாப்பிட முடியும்ன்னு" சொல்ல, "பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்க நல்லபடியா சாப்பிடணும்ல. இதெல்லாம் கம்மியான சாப்பாடு தான்னு" சொல்ல, "இப்படியே குடுத்தீங்கன்னா நான் ஒரே வாரத்துல குண்டு பூசணிக்கா மாரி ஆயிருவேன்னு" ஹீரோயின் சொல்ல, "அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. வாக்கிங் போய் சரி பண்ணிக்கலாம்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா பேசிக்கிறத அந்த பொண்ணு பார்த்த உடனே செம காண்டாயிட்டு இருக்க. இவ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "டேய் வேலண்டைன்ஸ் டே வருது. நீங்க 2 பேரும் செலிப்ரேட் பண்றதுக்காக எங்கேயாவது வெளியூர் போலாம்ல. அதாவது ஹனிமூன் மாரி ஏதாவது போலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கேன்னு ஹீரோவும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிட்டு ஹீரோயின கூப்பிட 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இவன் ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளவர குடுத்து, "ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வா வெளிய டேட்டிங் போலான்னு" 2 பேரும் வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் வந்த உடனே, "சரி வெயிட் பண்ணு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "மூவி டிக்கெட் புக் பண்ணேன். ஆனா உன் கூட வர முடியாது. ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு" சொல்ல, "சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு" இவளும் சொல்லிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம், இந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி, அந்த பொண்ணு வந்துட்டா எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு வெளிய உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல 2 பசங்க வந்து இவள மயக்கம் போட வச்சு கிட்னாப் பண்றாங்க. எல்லாமே அவளோட வேலை தான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல பிரச்சனைன்னு வந்திருப்பான் இல்லையா? என்னடான்னு பார்த்தா அவங்க ஹாஸ்பிடல் சிஸ்டத்துல ஏதோ பிரச்சனை. இவன் வந்து இப்படி சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள படுக்க வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட பக்கத்து வீட்டுக்கார பையனும் வந்துடுறான். இப்ப அவன் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாரோ பிளான் பண்ணி நம்ம 2 பேரையும் உள்ள போட்டு பூட்டிட்டாங்க போல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்க ஒரு முக்கியமான ஆள் கூட பேசிட்டு இருக்க. அந்த ஆள கூட்டிட்டு வரது இந்த பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு வந்து, "இவரு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவ்ளோ ஈஸியா அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. நீ அவர்கிட்ட
நம்மளோட ஹாஸ்பிட்டல் நல்லதுக்காக பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான டேட் இருக்கு. என்னால முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, உனக்கு ஹாஸ்பிட்டல் முக்கியமா? இல்ல உன்னோட டேட் முக்கியமா? எவ்ளோ பெரிய ஆளு வந்திருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பையன பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரோ ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்குன்னு சட்டைய கழட்டிட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. இந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஆகணும்னு இப்ப ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்துன்னு இவன் குளிக்க போக, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அந்த டாக்டர் கூட பேசிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு குடுக்க போற சூப்ல எதையோ கலந்து எடுத்துட்டு போயி, பேசி பேசி தொண்டை வலிச்சிருக்கு. இத குடிச்சுக்கிட்டே பேசுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அத குடிச்சிடுறான். இப்ப அந்த சூப்ப குடிச்ச உடனே ஹீரோக்கு தலை சுத்துற மாரி ஆக, ஹீரோவ கூட்டிட்டு வந்து தனியா படுக்க வச்சிடுறான். இப்ப ஹீரோவ படுக்க வச்சதுக்கு அப்புறம், நீ எனக்கு தான் சொந்தம்ன்னு ஹீரோவ செடியூஸ் பண்ற மாரி போக, ஹீரோ அவளோட கைய பிடிச்சுட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய பாக்க போணும், தள்ளி போன்னு சொல்ல, அவளுக்கும் உனக்கும் சரியான மேட்ச் கிடையாது. நீயும் நானும் தான் சரியான மேட்ச். அவ ரொம்ப மோசமான பொண்ணு. அவ உன்ன சீட் பண்றான்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணு ஒரு வீடியோவ காட்டுறா. ஹீரோயின் அந்த பையனோட வீட்டுக்குள்ள போனத வீடியோ எடுத்திருப்பா இல்லையா? இப்ப அத காமிச்சு, "பாத்தியா உன்னோட அந்த சானியா அந்த பையன் கூட வீட்டுக்குள்ள போறத" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன பத்தின டீட்டெயில் கண்டுபிடிச்சு குடுத்திருப்பான். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் மாரி அப்படின்னு சொல்ல, அத கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு பொறாமையா தான் வந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, என் பொண்டாட்டியோட மனசுல அவன் தான் இருக்கானோ அப்படின்னு யோசிக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கைய கிழிச்சுட்டு, என் பொண்டாட்டிய தேடி போயே ஆகணும் அப்படின்னு, இப்ப அவன் போகலான்னு பாக்க இவ விட மாட்டேங்கிறான். இவ பண்றத பார்த்த உடனே ஹீரோ அவளோட கழுத்த பிடிச்சுட்டு, நீ பிளான் பண்ணி என்ன கவுக்க பாக்குறல, கண்டிப்பா இதுல நீயும் தலையிட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தனியாளா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இப்ப அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு, ஹீரோயின் எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லி இவன் கார்ல போயிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க ஹீரோயின் இந்த ஹோட்டல்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ல, ஹீரோனோட ஆளுங்க கூட அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் நல்லா தான் இருக்கா. இப்ப இவ ஹீரோவ பார்த்தவன பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவன பார்த்தவொடனே ஹீரோ காண்டாயிட்டு அவன அடிக்கலான்னு போக, "இல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவனுக்கு ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க. அவன் இப்படியே இருந்தா ஏதாவது தப்பு பண்ணிருவான்னு குளிக்கிறதுக்காக போயிட்டான்" அப்படின்னு ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க 2 பேரையும் பிளான் பண்ணி இந்த இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. உண்மை என்னன்றத நீ கண்டுபிடிச்சா தான் உனக்கு தெரியும்னு சொல்ல, இவன் ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த வேலைய யாரு பார்த்ததுன்றத கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பாக்குறா. பார்த்தா அவனோட கையில அடிபட்டிருக்கு. உன் கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீ யார காதலிக்கிற? அவன காதலிக்கிறியா? இல்ல என்ன காதலிக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இவரு இப்படி ஒரு கேள்விய கேட்கிறாரு அப்படின்னு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உனக்கு அந்த பொண்ண தானே புடிச்சிருக்கு. அந்த பொண்ண தானே நீ ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்க. நீயும் அவளும் தான் பெர்ஃபெக்ட்டான மேட்ச். நானும் நீயும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் கிடையாதுன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கிறான். அந்த பொண்ண நீயும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கத நானே 2 தடவ என் கண்ணால பார்த்தேன். இந்த குழந்தையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தாராளமா நீ அவள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் புரியுது எல்லாமே அவ போட்ட பிளான் தான் அப்படின்னு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க பாரு நீ என்னையும் அவளையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சொல்லப்போனா அவளுக்கு தான் என் மேல லவ். நான் அவள அந்த மாரி பார்க்கவே இல்ல தெரியுமா? என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. எனக்குன்னு இருக்க ஒரே பொண்டாட்டி நீ மட்டும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த பொண்ணு நீங்க 2 பேரும் லவ் பண்றதா என்கிட்ட சொன்னாளே அப்படின்னு சொல்ல, அவள நான் பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கான வழிய பார்த்திருக்கா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்க, இவளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட சீக்ரெட்டான பிளேஸ்க்கு ஹீரோயின் கூட கூட படிச்சாலே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணையும் ஹீரோ மேல காதல்ல விழுந்தாலே அந்த பொண்ணையும் புடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்க, நான் எதுவும் பண்ணல. எல்லாமே இவ சொல்லி தான் பண்ணேன். நான் 4 பேர் முன்னாடி அவளோட மானத்த வாங்கணும்னு தான் நெனச்சேன். மத்தபடி ஐடியா குடுத்தது எல்லாமே இவ தான். அவ சொல்ல சொல்ல தான் நான் ஒண்ணு ஒண்ணா பண்ணுனேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, தானியாவ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்ல, எவ்ளோ தைரியம் இருந்தா அவ தப்பானவன்னு என் கண்ணு முன்னாடியே காட்டுறதுக்காக இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருப்ப. மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டியா? நீ ஃபாரின்ல இருந்து இதுக்கு தான் திரும்ப வந்தியான்னு ஹீரோ அவளோட கழுத்த புடிச்சுட்டு, இவங்க 2 பேரையும் ஒரு வழியாக்க சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டு இவங்க 2 பேரையும் அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். என்னடான்னு பாத்தா, பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இங்க பாருடா, சானியா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. நீ என்னன்றத விசாரின்னு" சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இது எல்லாத்தையும் டீப்பாவே விசாரிச்சிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் புடிச்சு ஜெயில்ல போட்டுருங்க.
இவங்க பண்ண தப்புக்கான எவிடன்ஸையும் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்து, பாட்டி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாவா? என்னால இத நம்பவே முடியல. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ணா இவளோட தம்பிய தான் காட்டுறாங்க. அவங்க தம்பி அம்மா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "அம்மா அவ இந்த பணக்காரன கல்யாணம் பண்ணிக்க போறாளாம்" அப்படின்னு சொல்ல, நம்ம இப்படி பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ மட்டும் இந்த பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலான்னு பாக்குறாளா? கண்டிப்பா இது நடக்கவே நடக்காதுடா. அவள ஒரு வழி ஆக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஆமா. கல்யாணத்தன்னைக்கு போய் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இப்ப அவளுக்கு கால் பண்ணி 1,000,000 பணம் கேளுடான்னு சொல்ல, இவனும் கால் பண்றான். இவன் கால் பண்ணி, "இங்க பாரு, உன்ன வளர்த்ததுக்காக 1,000,000 பணம் வேணும். அம்மாக்கு வேற பைத்தியம் புடிச்சுச்சு. நான் எப்படி அம்மாவ பாத்துக்குவேன்னு" இவன் பேசிட்டு இருக்க. ஹிரண்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா பைத்தியம்லாம் ஆயிருக்க மாட்டாங்க. வேணும்னே நடிச்சிருப்பாங்க. இப்ப ஹிரன் பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தது உண்மதான். ஆனா என்னைக்காவது சொந்த பொண்ணு மாரி வளர்த்துருக்கீங்களா? நீங்க கேட்கிற அளவுக்கு பணம் என்கிட்ட கிடையாது. என்னால முடிஞ்ச பணத்த தான் என்னால தர முடியும்னு சொல்ல, நீ மட்டும் தரலன்னா நீ அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்ன பத்தி தப்பு தப்பா பேசி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருவேன்னு சொல்ல, ஹிரன் டக்குன்னு அந்த ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஆமா அவ 1,000,000 கூட தரமாட்டேங்கிறாம்மா" அப்படின்னு சொல்ல, அவளுக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு 1,000,000 தர்றதுக்கு மனசு வருதா பாரேன். அவ எப்படி கல்யாணம் பண்றான்னு நானும் பாத்துடுறேன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க அம்மா காசு கேட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்கள பத்தி கவலைப்படாத. அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. பாட்டிக்கு பர்த்டே. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு பாட்டியோட பர்த்டே தெரியுமா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக வர, அந்த இடத்துக்கு இவளோட தம்பி, அம்மா 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. "அந்த கல்யாண பொண்ணு என்னோட அக்கா தான். உள்ள விடுங்கடா" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு 2 பேரும் உள்ள வர, இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இவ மட்டும் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான்னு" ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இந்த கல்யாண பொண்ணுக்கு பின்னாடி இவ்ளோ கள்ள மனசு இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கலையேன்னு, அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோயின பத்தி தப்பா பேசுறாங்க. இவங்க இப்படி பேசினோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவளோட சொந்த அம்மா நீங்க கிடையாது. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படிலாம் அவள நடத்துவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அனாதாசிரமத்துக்காவது போயிருப்பேன்னு" ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, நீங்கலாம் மனசாட்சி இல்லாம தானே என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. இப்ப காசுக்காக இப்படி ஒரு நாடகம் போடுறீங்களான்னு" கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்துடுறான். "உங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளோட அம்மா அவ பொறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. நீங்க தான் தூக்கி வளர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காக வளர்த்தீங்க? காசுக்காக தானே வளர்த்தீங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க இந்த அளவுக்கு காசு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள மாரி ஒரு அம்மாவும், தம்பியும் எனக்கு இல்லாமயே இருந்திருக்கலாம்ன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இந்த மாரி டிராமா பண்றதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பைத்தியம் மாரி நடிச்சு இப்ப நல்லா இருக்கியா? இவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ளுங்கன்னு" அவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ள, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியல. இத பத்தி இனிமே நீங்க யோசிக்காதீங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, "இப்பவே பண்ணிக்கலாம் பொண்டாட்டின்னு" ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ஹீரோயினோட கையில ரிங்க போட்டு விட்டுட்டு, அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிக்க, இதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த டிராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.